வணக்கம். இந்த கதையை தொடர்ந்து கொள்கிறேன். ஓகிலிங்கேஸ்வரன் 2 ராஜ்யத்துக்கும் சென்றார். முதல் ராஜ்யத்துக்கு சென்று, நீங்கள் அனைவரும் சங்கர தினத்தில் நம்ம ஏகத்தை தொடர்ந்து கொள்ளணும், அனைவரும் சுத்தம் செய்து கொண்டு அனைவரும் கலந்து கொள்ளணும் என்று கேட்டார். மீண்டும் மணிலோகத்துக்கு சென்றார். மணிலோகத்துக்கு சென்று அனைவரிடம் கூறினார், நீங்கள் சென்று சங்கர தினத்தில் நாம்பல் யாகத்தை தொடர்ந்து கொள்ள வேண்டும், அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டார். கூறிவிட்டு அரண்மனைக்கு சென்று வந்தார். அரண்மனைக்கு சென்று வந்து, நாம்பல் யாகம் வளர்த்த இடத்தில் பெரிதாக சாலையை கட்டிவிடலாம் என்று பெரிதாக கட்ட வைத்தார். கட்ட வைத்துவிட்டு சங்கர தினத்தில் தந்தையும் தாயும் மனைவியும் அழைத்து கொண்டு சிவனாலயத்துக்கு சென்றார். யாகத்தில் அமர்ந்து யாகம் வளர்க்க ஆரம்பித்தார். அனைவரும் கலந்து கொண்டார்கள். யாகத்தை தொடங்கிவிட்டு யாகத்தை வளர்த்துவிட்டு தந்தையும் தாயும் அழைத்து கொண்டு சிவனை சுற்றி பார்த்தார். ஆலயத்தை சுற்றி பார்த்துவிட்டு மனக்கவலையோடையே, நீங்கள் அனைவரும் பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தந்தையும் தாயும் அழைத்து கொண்டு மனைவியும் அழைத்து கொண்டு மணிலோகத்துக்கு சென்று வந்தார். மணிலோகத்தில் இந்த யாகத்தை பெரிதாக கட்டி, நாம்பல் யாகத்தை நம் 7 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது, நாம்பல் யாகத்தை தொடர்ந்து கொள்ளணும் என்று அனைவரும் கூறினார். கூறிவிட்டு அரண்மனைக்கு தந்தை தாயை அழைத்து கொண்டு சென்று வந்தார். ஓவிகள் எடுத்துக்கொண்டு உணவுகள் உண்ணிவிட்டு உறங்கினார். உறங்கி முடிந்த பின்னை மணிலோகத்துக்கு சென்று வந்தார். அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்து கொண்டார். தந்தையும் தாயும் வைத்து மனைவியும் வைத்து கொண்டு அந்த லோகத்தில் இருப்போர் அனைவரும் அழைத்து யாகத்தை தொடங்கினார். இந்த யாகத்தில் கணித்ததில், இன்னும் 7 நாட்கள் மட்டும்தான் உன் தந்தை இருப்பார், அதற்கு பின்னை மரணமாய் விடுவார் என்று முழுவதுமே கணித்து விட்டார். கணித்து விட்டு பெரிய மனக்கவலையோடு அனைவரும் பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று கொடுத்துவிட்டு சென்று வந்தார். சென்று வந்து பெரிய மனக்கவலையோடு குளத்துக்கு சென்றார். கத்தி கதறி கொண்டார். கண்ணீர் விட்டு கத்தி கதறிக்கொண்டார் குளத்தில் இறங்கி. நான் செய்த பாவத்தை என் தந்தைக்கு இன்னும் 7 நாட்கள் மட்டும்தானே இருக்கிறது, நாங்கள் என்ன பாவம் செய்தேன் என்று கத்தி கதறி அழுந்து விட்டு கண்ணீர் விட்டு கதறிவிட்டு சென்று வந்தார். மகனை அழைத்து தந்தை அமர வைத்தார். மகனை, எப்போதுமே மனசங்கலமாகவே இருக்கிறாய், மனபாரத்திலே இருக்கிறாய். 2 பெண்களும் ஒரே லோகத்தில் பிறந்த பெண், ஒரே அரண்மனையில் பிறந்த பெண். அவர் இருவரும் கண்ணீர் விட்டால் எப்போதுமே நம்ம சாபம் அழியாமல் போய்விடும் ஐயா.
இந்த அரண்மனையில் எப்போதுமே கண்ணீர் வராமல் நீ பார்த்து கொள்ளணும் மகனே என்று கூறினார். அப்படியே ஆகட்டும் தந்தையே என்று தந்தையிடம் கூறிவிட்டு அனைத்து வகையான வசதிகளும் செய்ய வைத்தார். தந்தையும் தாயையும் அழைத்து கொண்டு தன் மனைவியை அழைத்து கொண்டு அரண்மனையை பூட்டிவிட்டு யாகசாலைக்கே சென்றார். அங்கேயே படுத்து உறங்கிக் கொண்டு அனைத்தும் செய்து கொண்டு தந்தையை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டு பெரிய மனக்கவலையோடு இருந்தார். தந்தைக்கும் தாய்க்கும் அனைத்து வகையான சாயங்களும் சடங்குகளும் செய்தார். தந்தை ஆனந்தமாய் வைத்து ஒரு ராஜனைப் போல் பார்த்தார். ராஜனைப் போல் பார்த்து ராஜன் உயசத்தில் அமர வைத்தார். அனைத்து சாயங்களும் செய்ய வைத்தார். அனைத்தும் செய்து முடித்துவிட்டு அனைவர் ராஜ்யத்துக்கும் அனுப்பி வைத்தார். நாளை நீங்கள் ஓகிலிங்கேஸ்வரன் அரண்மனைக்கு சென்று வரணும் என்று கூறிக்கொண்டு வந்து விடுங்கள் என்று அனைவருக்கும் கூறிக்கொண்டு வந்துவிட்டார். அப்படியே ஆகட்டும் என்று அனைவருக்கும் கூறிக்கொண்டு வந்தார்கள். நாளை ஓகிலிங்கேஸ்வரன் அரண்மனைக்கு நீங்கள் சென்று வரணும் என்று 7 லோகத்துக்கும் கூறிக்கொண்டு வந்தார். மனக்கவலையோடு இருந்துவிட்டு இன்றைய தினத்தில் நம்ம தந்தைக்கு இரவு 12:30 மணிக்கு தந்தை பிரிய போகிறது, மரணமாக போகிறார் என்று தாயும் தன் மனைவியும் தந்தை தாய் இருவரையும் அமர வைத்துவிட்டு தாயை தந்தையோடு அமர்ந்து கொள் தாய் என்று அமர வைத்தார். மனைவியை அழைத்து நீயும் தந்தை காலிலும் தாய் காலிலும் விழுந்து நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் தாயே, வாருங்கள் வரலிங்கேஸ்வர் என்று அழைத்தார். வரலிங்கேஸ்வரை அழைத்து இருவரும் காலில் விழுந்து வணங்கி கொண்டார். தந்தை, மகனே, எது நடந்தாலும் மனம் சலிக்கக்கூடாதையா என்று கூறிவிட்டு தந்தை மரணமாகிவிட்டார். தாய் ஏன் மகனே, உன் தந்தை ஏதும் பேசாமலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்னார். தாயே, என் தந்தை இன்றைய தினத்தில் மரணமாய்விட்டார் தாயே, இன்றையோடு என் தந்தை நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் என்று கத்தி கதறி கொண்டார். கத்தி கதறிக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் ஓகிலிங்கேஸ்வரன் அரண்மனைக்கு சென்று வர வைத்தாரே எதற்காக என்று இரவும் பகலும் என்று பார்க்காமல் கத்தி கதறிக்கொண்டு வந்து பார்த்தால் ஏகலிங்கேஸ்வரன் மரணமாய்விட்டார். ஒவ்வொருத்தரும் மாறுடைத்துக்கொள் நெஞ்சடித்து கொண்டு கத்தி கதறினார். அத்தனையும் கொடுத்தியே, எங்களை பிரித்து கொண்டு ஏகலிங்கேஸ்வரனை வைத்திருக்கூடாதா? நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று கத்தி கதறிக்கொண்டார். ஓகிலிங்கேஸ்வரன் பெரிய மனக்கவலையாய்விட்டு அமர்ந்து கொண்டார். அமர்ந்து கொண்டு கண்ணீர் ஒரு பக்கம், கவலை ஒரு பக்கம், நான் என்ன பாவம் செய்தனே என்று கத்தி அலைந்தார். சிவனே, நான் செய்த பாவத்துக்கு என்னை ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாய் என்றார். சிவன் எந்த பதிலும் அழைக்காமல் இருந்தார். ஒருவரும் கத்தி 2 ராஜ்யத்தில் இருப்போரும் 7 லோகத்தில் இருப்போரும் கத்தி கதறிக்கொண்டு வந்தார். அவர் செய்த புண்ணியத்துக்கு
பெரிய புண்ணியம் கிடைத்தது. ஏகலிங்கேஸ்வரனுக்கு பெரிய வரால் கிடைத்தது. உகந்த மரத்தை வெட்டி அவரை பசமாக்கினார். அதையே ஏகசாலையில் வைத்து பசமாக்கினார். பசமாக்கி வைத்துவிட்டு மனக்கவலையோடு அமர்ந்து கொண்டார். மீண்டும் இந்த கதையை நாளை தொடங்கப் போகிறது. இது நடந்தது, உண்மை நடந்த கதை. முழு விளக்கமாகி சின்னத்துரை கதையில் கேட்டுக்கொள்ளுங்கள். முழு விளக்கமாகி பாருங்கள். ஒரு மனிதன் எத்தனை கஷ்டப்பட்டார், அவர் என்ன புண்ணியம் செய்திருந்தால் இவ்வளோ பெரிய மக்கள் வந்திருப்பார். தந்தைக்கு ஒருவரு கூட மனம் சலிக்காமல் வரலை. அதனால் தானம் செய்வதனால் எந்த தவறும் இல்லை. தானம் செய்வது எப்போதுமே அது வீணாய்விடாது. நன்றி, வணக்கம். நாளை தெரிந்து கொள்ளலாம்.